என்னெல்லாம் சொன்னாரோ சுதனாகி இயேசு அதை என்ன செய்யறாரு? தட்டாதபடி செய்து முடிக்கின்றார். சுதன் என்னெல்லாம் கேட்கிறாரோ பிதாவாகிய கர்த்தர் அதை சுதன் மூலம் என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். லாசர் மரித்து விடுகிறார். இவர் தேவகுமாரன் என்று மார்த்தாளுக்கு மரியாளுக்கும் தெரியும். The walk of the distance of Jesus Christ. ஒரு நடந்து போகிற பாதையில ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதை இவர்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்யல? குறிப்பிட முடியல. என்ன காரணம்? அவங்களுடைய அறிவுபூர்வமான கண் திறக்கப்படல. அதுதான் காரணம். லாசர் மரித்து போகிறார். எடுத்து என்ன செய்யறாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இங்கு பிதாவுடைய சித்தம் நிறைவேறணும். அப்பாவுக்கு கோபம் வரலாம், ஏசாமிக்கு கோபம் வந்திருக்கலாம், ஆனா வரல. அங்க எப்படி இருக்காரு பாருங்க. அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு பிதா கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அதில் ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு தன்னை தானே தாழ்த்தி லாசருவை நோக்கி வருகிறார். அடக்கம் செஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் பிதாவின் சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்கு அறிவுக்கண் குருடாயிருக்கின்ற ஜனங்களுக்கு I am the God, நானே உங்களை மீட்கக்கூடிய இரட்சகர் என்பதை திருஷ்டாங்கப்படுத்துவதற்கு பிதாவின் சித்தம் அதுதான். அதை நிறைவேற்றுவதற்கு பிதா கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு பிதா கொடுக்கிற ஒரு ஃபைலு, அந்த ஃபைல்ல தேவன் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏனென்றால் இயேசுவை நன்கு அறிந்தவர்கள் லாசர் குடும்பம் பக்கத்துல இருக்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறார். ஆனா தேவன் என்ன செய்யறாரு? மரித்த லாசரை நோக்கி பயணிக்கிறார். பிரியமானவர்களே, உடனே இங்க பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் எதிர்கொண்டு போறாங்க. போய் இதோ இறைமகன் வருகிறார், இயேசு வருகிறான்னு சொல்லி மார்த்தாள் மரியாதை சொன்ன உடனே 2 பேரும் என்ன செய்யறாங்க? திட்டுக்கிட்டு எழுந்து ஓடி போய் தேவனின் பாதத்தில் விழுகிறார்கள். பிரியமானவர்களே, விழுந்து அழுகிறார்கள். என்ன அழுகிறார்கள்? பிதாவே, நீர் எங்களிடத்தில் இருந்திருந்தால் என் சகோதரன் லாசர் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அப்ப கூட அவர் இருதயம் என்ன செய்யுது? பிதா கொடுத்த அந்த ஃபைல ஒரு மார்க் கூட ஃபெயில் ஆகாம இருக்கிறது என்ன செய்யறாரு? பிதாவே, இன்னும் இவர்கள் என்னை அறியாதபடிக்கு சத்ருவானவன் இவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்து அறிவு கண்களை திறக்காதபடிக்கு ஞான கண்கள் ஒளி கொடுக்காதபடிக்கு மடங்கடித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி என்ன செய்யறாரு? கண்ணீர் சிந்துகிறார். ஆனா அங்க உள்ள கூட்டம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஓ, இயேசுக்கும் லாசருக்கும் இப்படி ஒரு பிணைப்பு இருக்கா? லாசருக்காக அழுகிறார் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் யாருக்காக அழுதார்? இந்த ஜனங்களின் குருடாக்கப்பட்ட கண்களுக்காக அழுதார் என்று என் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதே போலதான் இன்னைக்கு தேவனுடைய சத்தியத்தை விட்டு தேவன் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதற்காக என்பதை அறியாதபடிக்கு தன் சுயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் சகோதரனே, என் சகோதரியே, என் திருச்சபையே, உன்னை அழைத்த நோக்கம் என்ன? 17 நிமிஷம் இருதயம் நின்று போச்சு. திருப்ப ஆண்டவர் ஜீவன் கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? 12 வருடங்கள் குழந்தை இல்லை. தேவனுடைய பாத்திரம் போய் நின்ன ஆண்டவர் ஒரு அற்புதமான ஆண் குழந்தை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவதற்காகத்தானே. உன் கண் காணும்படியாக, மெய்யான தெய்வம் இயேசு என்பதை உணரும்படியாக நீ கேட்டதை தேவன் கொடுத்தார் அல்லவா? அதனை எல்லாம் விட்டுவிட்டு நீர் எங்கு பயணிக்கின்றாய்? நீ எங்கு செல்லுகின்றாய்? உன் பயணம் எதை நோக்கி பயணிக்கின்றது? எதனை நோக்கி பயணிக்கின்றது உனது பயணம்? கிடைத்த ஆசீர்வாதத்தை மூட்டை கட்டி மடியில் ஏந்தி கொண்டு பெருமை பாராட்டியதற்கு தாளங்கள் அடித்துக் கொண்டு தப்பான பாதையில் பயணிக்க நினைக்கின்றாயோ? என்னை என் தேவன் அழைத்தார். கடையந்திர மகனாக நான் பிறந்தவன். ஆனால் அழைத்த அழைப்பை விட்டோடினபடியினாலே ஒரு ஹார்ட் அட்டாக்கை கொடுத்தார். 2013 வருடம் ஹார்ட் அட்டாக்கை கொடுத்து நீ மரிக்க போகிறாய், என்ன செய்ய போறேன்னு கேட்கிறார்.
ஆண்டவரே, என் ஜென்ம பாவம், கர்ம பாவம், வாலிப வயது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு ஜீவன் தாரும், உமது வேலையை செய்கிறேன் என்று சொன்னேன். 6 மணி நேரம் கழிச்சு ஆண்டவன் ஜீவன் கொடுத்தார். நாங்கள் இருக்கின்ற கிராமத்துல பாடை கட்டுவதற்கு எல்லா காரியங்களையும் துரிதப்படுத்துவதற்காக, மணி அடிப்பதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அந்த நாள். ஆனால் இன்று உங்களுக்கு முன்பாக தேவனுடைய சொந்த சம்பத்தாக, தேவனுடைய இஸ்ரவேலாக தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 2% ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அங்க என்ன செய்யற லாசர் கூடாரத்துல ஜனங்கள் தான் இறைமகன் என்பதை காணும்படியாக வாங்கள் நாம் லாசரின் கல்லறைக்கு போவோம் அப்படின்னு சொல்ற. உடனே மரியா சொல்றாங்க, அங்க அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆகிறது, நாற்றம் அடிக்குன்னு சொல்றாங்க. இன்று இயேசுடைய சித்தம் என்னதென்று அறியாதபடி நாற்றம் அடித்துக் கொண்டு அநேகரை கடித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து தங்குகின்ற ஆலயமாக இருக்கின்ற ஜனங்கள் தங்கள் நாறுவதை அறியாதபடி பிறரையும் நாற்றத்துக்குள் அழைத்து செல்கிறார்கள். இவங்களே நாரி நலங்குலைஞ்சு போயிருக்கிறாங்க. இவங்க பாதை காண்பிக்கிறாங்களாம், ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய பாதை என்று. பிரியமானவர்களே, இங்கே யாக்கோபு 1:4 அப்படிதான் சொல்லுது. நீங்கள் ஒன்றினும் குறைவுள்ளவர்களா இல்லாதபடி பூரணமாய் நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துடைய ரத்தத்தை குறிச்சி துவக்கத்திலிருந்து முடிவு வரையில் அவருடைய ரத்தத்தையும் சதையுடைய சித்தாந்தம் என்ன என்பதை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவ ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பூரணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்ற முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், காத்திருத்தல் நல்லது என்று சொல்லுகிறார். நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், பூரண கிரியையை செய்ய முடியும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனை துன்பப்படுத்தினாங்க, முன்முடி சூட்டாங்க, சட்டையை கிழிச்சாங்க, வார்களை அடிச்சாங்க, கடைசியில் சிலுவையில அடிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. மரண பரியந்தம் என் ஆண்டவர் கடைசி நேரத்துல கொடுக்கிறாரு. கடைசி நேரத்தில் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனுடைய ரத்தத்தின் சித்தம் இன்னதென்று அறிந்து அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். பாடல்களின் மூலம் அல்ல, தேவனுடைய ரத்தத்தின் சதையும் சித்தம் இன்னதென்று அறிந்து அவருக்கு ஆராதனை என்பது அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நன்மையான காரியங்களையும் கிரியைகளையும் சொல்லி கர்த்தர் தேவனை எதற்காக தேர்வு செய்தார் என்பதை அந்த ஜனங்களிடத்திலே பிரசங்கம் செய்து, இயேசு ஒருவரே தேவன், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை, உமது ரத்தத்தில் உறைவிடமாய் இருக்கிறார் என்பதை அவர்கள் மத்தியிலே பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.